Vivo அவங்களோட T சீரியஸில் இப்போ புதுசாக T5e அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கேமராவோட சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.74 இன்ச்சஸ்க்கான HD+ LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 20,000 ஃபோன் 25,000 ஃபோன்லேயே LCD தான் கொடுக்குறாங்க, அதுவும் HD+ தான். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லேயே HD+ LCDங்கிறது பெருசாக குறை சொல்ல முடியாது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் டியூரபிலிட்டிக்காக எங்கள் T5eயில் உங்களுக்கு IP64க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. கூடவே மிலிட்ரி கேட் டியூரபிலிட்டி சர்டிஃபிகேஷன் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் யூனிசாக்கோட T7225 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு என்ட்ரி லெவலுக்கான 4G ப்ராசஸர், இது 5G ப்ராசஸர் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 2-3 ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, கால்ஸ் அதிகமாக பேசுவீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது போதுமானதாக இருக்கும். அண்ட் அதுவே இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GBக்கான ரேம் ஆப்ஷன் இருக்குது அண்ட் 64GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸ் இதில் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் SD கார்ட் ஸ்லாட் இருக்குது, நீங்கள் அதை வச்சு எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மெகாபிக்சல், ஒரு வீடியோ கால் பேசுகிறதுக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 5500 mAhக்கான பேட்டரி. ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெகுலர் 15 வாட்ஸ் சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் கிடையாது. விவோங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 13.5 ஹவர்ஸ்க்கான சோஷியல் மீடியா யூசேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே நீங்கள் வாய்ஸ் கால் பேசுகிறீங்கன்னா 28 ஹவர்ஸ்க்கான வாய்ஸ் கால் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சிங்கிள் சார்ஜில். அண்ட் இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் 4 இயர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது விவோட கிளைமாக இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் UI-யான OriginOS வெர்ஷன் 6 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 4GB RAM 64GB வேரியன்ட் 13,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்க ரேம் காம்பனன்ஸ் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸிங் ஓகே மாதிரி தான் தெரியுது. ஆனால் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக வேணும், இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டோவில் G37 பவர் இருக்குது, சாம்சங் கேலக்ஸி F70e இருக்குது, ரியல்மியில் P4 லைட் இருக்குது. ஸோ இந்த ஃபோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அண்ட் போக்கோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போக்கோவில் C85 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபோன்ஸ்லாம் பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன்ஸ் கூட கன்சிடர் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் எல்லாமே வீடியோவில் டேக் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அந்த ஃபோன் வாங்கலாமா அப்படிங்கிறத உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.